guys, welcome back to the channel. எப்படி இருக்கீங்க? Hope everyone is doing great. Thank you so much for lovely support. And இன்னைக்கு சண்டே ஒரு ஷார்ட்டாக ஒரு சண்டே ரைட் போகலான்னு ஒரு பிளான். லாஸ்ட் டைம் தனுஷ்லி போனதுக்கப்புறம் இங்கே ரைட் பண்ணல. ஸோ ஆல்மோஸ்ட் 3 வாரம் ஆக போகுது. ஸோ ரைட் பண்ணலான்னு பிளான். பட் ஆனால் வந்து நேற்றுலாம் சைக்ளோன் இருந்தது. இன்றைக்கி 1st of December நம்ம சென்னையில் அந்த சைக்ளோன் எஃபெக்ட் இல்லை, ரெட் அலர்ட்டையும் எடுத்துட்டாங்க. ஸோ இப்போ காலைல ஒரு 6:30 ஆகுது. அண்ட் சின்னதாக ஒரு 100 இல்லை 120 கிலோமீட்டர் ரைட் சும்மா போகலாம் அப்படின்னு ஒரு பிளான். ஸோ அதான் கிளம்ப போகிறோம். நத்திங் மச் ஆஃப் பிக் அஜெண்டா. பட் ஆனால் வந்து சின்னதாக ரைட் பண்ணாலும் இந்த வெதருக்கு நல்லா என்ஜாய் பண்ணிட்டலாம், சேஃபாக போகலான்னு கொஞ்சம் வெளிச்சு வந்ததுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுறேன். வாங்க போகலாம். மோட்டோ வ்ளாகில் கண்டினியூ பண்ணுறேன். கிளம்பியாச்சு. டைம் வந்து 6:40 ஆகுது. ரொம்ப ஒரு ரிலாக்ஸான ரைடு தான் அது. ஸோ நான் ஸ்டார்ட் பண்ணும்போது சொல்லியிருப்பேன் ஒரு 100-120 கிலோமீட்டர் போகலாம் அப்படின்னு. அது ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கனால அதை எக்ஸிக்யூட் பண்ணால் நல்லாயிருக்குன்னு தோணுது. அண்ட் ரூட் பிளான் வந்து இப்போ தான் திங்க் பண்ணேன். ஏன்னா நேற்று வரைக்கும் லைக் அந்த ஜிஎஸ்டி ரோடு வழியாக போகலான்னு பார்த்தேன். பட் ஆனால் இந்த இதுக்கு வந்து கொஞ்சம் மரச்செடி கொடிகள் பார்த்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு தாட். ஸோ அதனால் வந்து ஈசிஆர் வழியாக போயிட்டு அங்கேருந்து ஜிஎஸ் ரோட் பிடிக்கலாம் அப்படின்னு ஒரு பிளான். ஏன்னா அந்த செங்கல்பட்டு வரைக்கும் போகிற ரோடு வந்து கொஞ்சம் க்ரீனரியாக இருக்கும். ஸோ அதனால் அந்த ரூட் எடுக்கலாம் அப்படின்னு பிளான். இது இப்போ இந்த ஓஎம்ஆர் கேளம்பாக்கம் தாண்டுற வரைக்கும் மட்டும்தான் கொஞ்சம் இந்த மாதிரி சிட்டி ரோட். அதுக்கப்புறம் வந்து ரோடு கொஞ்சம் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி இந்த வெதருக்கு ஏற்ற மாதிரி அழகாக மாறிடும். அண்ட் புயல் ஒரு வழியாக வந்து கரையை கடந்தது. நான் காலையில் ஒரு 5 மணிக்கு எழுந்துட்டு சரி போகலாமா வேணாமான்னு இருக்கும்போது வெதர்லாம் கொஞ்சம் நல்லா இருந்தது, ப்ரொடெக்ஷன்லாம். அண்ட் நியூஸ் பார்த்தோன்னா நேற்று நைட்டு ஒன்று நியூஸ் அது ரிப்பீட்லேயே போட்டிருந்தாங்க. அதனால் கரெக்டாக எக்ஸாக்டாக என்ன சிச்சுவேஷன் தெரியல. அப்புறம் ஒரு 5:30 மணி அந்த டைம்லலாம் வந்து கிளியராக வந்து வந்துடுச்சு. இந்த மாதிரி சென்னையில் ரெட் அலர்ட் இல்லை அப்படின்னு. நேற்று இங்கெல்லாம் ரெட் அலர்ட் இருந்தது. இப்போ வந்து கடலூர், விழுப்புரம் அண்ட் கள்ளக்குறிச்சி மாவட்டம் அப்படின்ட்டாங்க. சரி, ஓகே, ஃபைன். அப்போ நம்ம வெளில போகலாம், ரைட் பண்ணலாம், சேஃபாக போடலாம் அப்படி ஒரு தாட். அதில் வந்து கிளம்பியாச்சு. ஏன்னா கவர்மெண்ட் ரெட் அலர்ட் போட்டு வெளில போக்கூடாது சொன்னதுக்கப்புறம் போனால் நம்மளுக்கு மனசு உறுத்தினே இருக்கும். ஸோ கிளியர்ன்னு வந்துருச்சு. அதுக்கப்புறம் நம்மளும் கிளியர் ஆகலாம். வாங்க போகலாம். கொஞ்சம் இந்த மாதிரி இந்த சிட்டி மெட்ரோ ஒர்க் கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொஞ்சம் அந்த ஒர்க்கு பிக்சர்லாம் தாண்டதுக்கப்புறம் நான் வந்து கனெக்ட் பண்ணுறேன். மணி என்ன தெரியுங்களா? 7 மணி ஆகுது. இப்போ தான் சன்ரைஸ் ஆகிற மாதிரி தெரியுது. பட் சன்ரைஸ்லாம் ஆகிடுச்சு எப்பயோ. பட் ஃபுல்லாக க்ளவுட்ஸ் கவர் பண்ணி ஒரு மாதிரி இருந்தது. இப்போ வந்து நல்லா கிளியரானது தெரியுது. நான் கேளம்பாக்கம் ரூட்டே போகலான்னு பார்த்தேன். இந்த மெட்ரோ ஒர்க் பார்க்குறதுக்காக ஃபுல்லாக நம்ம இன்றைக்கி ரைடு வரல. ஸோ அதனால் வந்து ஈஸியர் எடுத்துட்டு அப்படி சுற்றிட்டு வருவோம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மைண்டுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம் அப்படின்னு. நேற்று நைட்டு திங்க் பண்ண ரைட் போகலாம் இன்றைக்கின்னு. ஆனால் ஒன்று கிளியராக இருந்தேன், ரெயின் லைனர் மட்டும் போடவே கூடாது, வெதர் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணேன். நான் பிளான் பண்ணும்போது நல்ல மழை. இப்போ பார்த்திங்கன்னா மழைலாம் எல்லாமே போயிடுச்சு. அதாவது சென்னை மாவட்டத்தில். பட் ஆனால் அங்கங்கே கொஞ்சம் மழை இருக்க தான் செய்யும். அந்த க்ளவுட்ஸ் மேலே இருக்குது. ஸோ மழை வந்தாலும் நனைஞ்சாலும் பரவாயில்ல, ஜாலியாக பண்ணலாம் அப்படின்னு எனக்கு ஒரு பிளான். ஸோ அதனால் அப்படியே கிளம்பியாச்சு. வெறும் என்னோடய டேங்க் பேக்குக்கு மட்டும் நான் வந்து ரெயின் லைனர் போட்டுட்டேன். மற்றபடி நம்ம நனைஞ்சா ஜாலியாக அப்படியே ஸ்லோவாக 60-70 அந்த கிலோமீட்டர் ஸ்பீட்லேயே போகலாம். ஈஸியாக திரும்பி சோழிங்கலூர்லேருந்து. அண்ட் அந்த பரிதாபங்கள் சேனல் வீடியோ ஒன்று வந்தது, ரைடர்ஸ் வீடியோ. அந்த வீடியோ வந்ததுக்கப்புறம் எந்த ரைடுக்கு என்ன பேர் வைக்கிறதே தெரியல. இது பிரேக்ஃபாஸ்ட் ரைடா, ஏர்லி மார்னிங் ரைடா, டீ ரைடா, எதை வச்சாலும் போட்டு கலாச்சி விட்டுருந்தாங்க. கைண்ட் ஆஃப் சூப்பராக இருந்தது, பார்க்குறதுக்கு சந்தோஷமாக இருந்தது. அந்த மாதிரி ஹியூமர்லாம் அது நம்ம ரைடர்ஸ் பற்றி பட்டது. ஸோ இதுக்கு ஏதாவது தம்ப்நெயில் இருக்குது எனக்கு தெரியல. நான் கொஞ்சம் நல்லா காற்று அதிகமாக இருக்கும்னு எதிர்பார்த்தேன். பட் ஆனால் வந்து நல்லாவே கிளியர் ஆகிடுச்சு. நான் குளிர்னு எதிர்பார்த்தேன் ஏர்லியாக கிளம்பியிருந்தேன்னா. பட் ஆனால் வந்து குளிரில். ரெண்டாவது வந்து ஏர்லியாகவும் கிளம்பக்கூடாது, அந்த இருட்டில் கிளம்ப தேவையில்ல. ஏன்னா நேற்று புயலில் என்ன நடந்திருக்கும், ஆல்ரெடி ரோட்டில் மோசமாக இருக்கும், என்னென்னலாம் நடந்திருக்குன்னு தெரியாது. ஸோ அதனால் வந்து அந்த தப்பு மட்டும் பண்ணக்கூடாது
ரொம்ப ஏர்லியாக கிளம்பி ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது. ஆனால் ரிலாக்ஸாக வெளிச்சம் வரட்டும், வெளிச்சம் அது கிளம்பலான்னு. இன்ஸ்பைட் ஆஃப் தட் ஒரு 1/2 மணி நேரம் லேட்டு தான், இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். நான் 3 வீக்ஸ் ஆகிடுச்சு. இன்றைக்கி December 1 ஆல்மோஸ்ட் 3 வீக்ஸ் தாண்டிட்டோம் தனுஷ்கோடி ரைடு போனதுக்கப்புறம். அதுக்கப்புறம் வண்டி எடுக்கலை. ஸோ அதனால் வந்து ரைடு பண்ணலாம் அப்படின்றது தான் பிளானு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் மழை டைம் வந்துச்சுன்னா வந்து வண்டி ரொம்ப நேரம் எடுக்காமல் போச்சுன்னா பேட்ரி சீக்கிரமாக ட்ரெயின் அவுட் ஆகிரும். ஸோ அதுவும் ஒரு காரணம். ஸோ அதனால் வந்து வண்டி எடுத்துடலான்னு. அண்ட் இந்த வீக் தான் கொஞ்சம் டைமும் கிடச்சிது. ஆனால் லாங் போகலான்னு பிளான் பண்ணலாம். வெதர் நல்லா இருந்தது. பட் ஆனால் வந்து நம்மளுக்கு பிளான் இருக்குது ஆஃப்டர்நூன் அண்ட் ஈவினிங். ஸோ அதனால் வந்து அது பண்ண முடியாது. ஸோ அதனால் வந்து சின்னதாக ரைட் போயிடலாம். ஒரு 9 மணிக்குள்ளே போயிடலாம் அப்படின்னு பிளான். 2.5 மணி நேரம் டைம் இருக்குது. ஸோ மாயாதை தாண்டியாச்சு. அதுக்கப்புறம் ரோட்டில் பெருசாக வண்டி இல்லை. அதுதான் நம்மளுக்கு தேவை. இன்றைக்கி இந்த ஈசிஆர் ரூட்டில் வந்து பிடிச்ச விஷயம் பிடிக்காத விஷயமும் ரெண்டும் ஒன்று தான். அந்த சும்மா ஈஸியாக ஸ்ட்ரெச்சு ரைடு வந்து பார்த்திங்கன்னா காரில் போகும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். பைக்கில் போகும்போது கொஞ்சம் ஒரு டைம் என்ஜாய் பண்ணலாம். ஆனால் ஒரு டைம் நம்ம இப்போ வரப்பில் என்ஜாய் பண்ண. இன்றைக்கி வந்து பாருங்களேன், நல்லா இப்போ விண்டு அடிக்க போகுது. இந்த டைமில் வந்து ஈஸியாக பக்கம் போகணும்னு வச்சுக்கோங்களேன், ஒன்றும் அந்தளவுக்கு கிரேட்டாக இருக்காது. வெறும் விண்டு மட்டும்தான், மற்றபடி வேறு ஒன்றும் இருக்காது. சன் வந்தாலும் வந்து அந்த டார்க் க்ளவுட்ஸ் வந்து நல்லா மறைச்சிட்டு இருக்குது. நேற்றுலாம் வந்து என்ன சொன்னாங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 90 கிலோமீட்டர் வேகத்தில் வந்து அந்த சைக்கிள்னால அந்த காற்று அடிக்கும் கரையை கிடக்கும்போது அப்படின்னாங்க. விடிய காலம் 5:30 மணிக்கு கரை கடைஞ்சிருச்சு. ஸோ அந்தளவுக்கு பெரிய எஃபெக்ட் இருக்காது இப்போ. பட் லைட்டாக காற்று புசுன்னு தள்ளுது. அழகாக சூப்பராக ட்ரிசில் ஆகுது. எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க இந்த இடம். ஃபஸ்ட் ஒரு சின்ன ஸ்டாப். ஆஹா ஆஹா, ஏமா நல்லா காற்று பாருங்கள். தண்ணியெல்லாம் கடல்லேருந்து அடிச்சுக்கிட்டே இதுக்குள்ளே வருது. அந்த மாதிரி இருக்குது. சூப்பர். கடல் பார்க்குறதுக்கு ஆக்ரோஷமாக இருக்குது. எப்போயும் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து இந்த பேக் வாட்டர் வந்து கடலில் போய் கறக்கிற மாதிரி இருக்கும். இந்த தடவை வந்து கடல்லேருந்து தண்ணி அடிச்சுக்கிட்டு உள்ளே வருது. அந்த மாதிரி இருக்குது. லைட்டாக ட்ரிசில் போட்டுச்சு. ஹாப்பியாக இருந்தால் ட்ரிசில் டப்புன்னு போயிடுச்சு. சூப்பருங்க. இப்போ தான் நம்ம வந்து கொஞ்சம் அந்த மழை மேகத்துக்கு கிட்ட போயிட்டு இருக்கோம். நல்லாயிருக்கு. ஃபைனலாக கொஞ்சம் வெதர் லைட்டாக ப்ளசண்ட்டாக இருக்கிற மாதிரி தெரியுது. இங்கே பார்க்குறதுக்கு குளிர்ற மாதிரி இருக்கலாம் ப்ராபப்ளி இந்த கிளைமேட் பார்க்குறதுக்கு. பட் ஆனால் வந்து அப்படிலாம் ஒன்றும் இல்லை. மாமல்லபுரம் வந்தாச்சு. அண்ட் மாமல்லபுரம் வந்த உடனே ஒரு சின்னதாக பிளான் வந்து மாமல்லபுரம் போயிட்டு பீச்சை பார்த்துட்டு போயிடலாம். ஏன்னா அதுதான் இருக்கிறதுலே வந்து இந்த ரூட்டில் க்ளோசஸ்ட், லைக் ரோட்டுக்கும் பீச்சுக்கும் பேமெண்ட் ரோடு போட்டிருக்கிறது வந்து இந்த பீச் தான் கொஞ்சம் கிட்ட. ஸோ அதனால் அங்கே போய்ட்டு கடல் இன்னும் எப்படி இருக்குது, இன்னும் ரொம்ப சீற்றமாக இருக்கால, அது சும்மா அப்படியே பார்த்துட்டு வருவோம்னு. நீ என்ன வெதர் ரிப்போர்ட்டரான்னு கேட்காதீங்க, சும்மா பார்க்கணும் தோணுது. நம்ம ரைடு, நம்ம பிளானிங், எப்போ வேணால் இந்த டைவர்ஷனாக பண்ணிக்கலாம். அதுதான் எனக்கு தேவை, அதுதான் எனக்கு பிடிச்சது. ஸோ காலைல ஆரம்பிக்கும் போது வேறு இடம் சொல்லியிருப்பேன், மாறி இருப்போம். லாஸ்ட் டைம் மாலுபுரம் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோ போட்ட அன்றைக்கி நான் இங்கே தான் வந்து ஓடலட்ட லொக்கேஷன் வந்து வந்திருப்பேன். ஸோ அந்த இடம் தான். அட்லீஸ்ட் தூக்குது பாருங்கள், காற்று போட்டு மூடி வச்சுருக்காங்க. ஓஹோ, எவ்வளோ ஆக்ரோஷமாக இருக்குது பாருங்க.
சும்மா அப்படியே பீச் வரைக்கும் போயிட்டு வரும். எப்போ செம்ம காற்றடிக்குது. வாவ், தண்ணி இது வரைக்கும் வந்துருக்கும் போல இருக்குது. செம்ம ஆக்ரோஷமாக இருக்குங்க கடல். இந்த இடத்துல வேவ்ஸ் நிறைய வரும். பட் ஆனால் இந்த அளவுக்கு பாருங்கள், அந்த சீஷோர் டெம்பிள் எல்லாம் வந்து கல் இந்த பாறை மேலே அடிக்குது. அந்த அளவுக்கு ஹைட்டு வருது. எவ்வளோ ஃபோர்ஸாக இருக்குது பாருங்கள், அலை எல்லாமே கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கு. அந்த இடோட இந்த இடம் கொஞ்சம் நல்லா இருக்கு. அங்கே பாருங்க எவ்வளோ அலை கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கு, நிற்கவே இல்லை. ஓகேங்க, போகலாம். 15-20 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இன்றைக்கி ஆக்சுவலாக வந்து ரெட் அலர்ட்லாம் இல்லை. ரெட் அலர்ட்லாம் இல்லாதப்பயே காற்று வந்து இப்படி அடிக்குது. நேற்றுலாம் கரையை கடக்கிறதுக்கு முன்னாடிலாம் சரியான விண்டு வந்திருக்கும். ஆக்சுவலாக வெதர் வந்து இட் ஷுட் ஹவ் பீன் லிட்டில் பிட் பெட்டர். வெதர் வந்து அந்தளவுக்கு கைண்ட் ஆஃப் சில்லுன்னு இல்லை, ரொம்ப வார்மாக தான் இருக்குது. நம்ம மற்றபடி வேறு எங்கேயும் போகலைங்க. அப்படியே திரும்பி ஈசிஆர் ரோட்டை பிடிப்போம். நம்ம வீட்டிலேருந்து மொத்தமாகவே 42 கிலோமீட்டர்ஸ் தான். இங்கே வந்து சென்னை 60 கிலோமீட்டர் சொல்லி போட்டிருக்கு. நம்ம வீட்டுக்கு மொத்தமாக 42 கிலோமீட்டர் தான் ரைட் ஸ்டார்ட் பண்ணி வந்திருக்கோம். இந்த ரோடு எடுத்தோன்னா நம்ம வந்து ஈசிஆரில் டைரெக்டாக அந்த 2 வே ரோடுக்கு போய் கிட்ட வந்து கனெக்ட் ஆகிரும். திருப்பி வந்த வழியில் போக தேவையில்ல. கடல்கிட்ட இருந்தோமோ அப்போ நல்லா வந்து விண்ட் அடிச்சுதா. இப்போ சுத்தம் இந்த இடம்லாம் ஒன்றுமே கிடையாது. லைட்டாக ஒரு தூரல் மட்டும், லைட்டாக ரொம்ப மைல்டாக அங்கே எங்கே அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த ரைடு ஆக்சுவலாக வந்து இட் இஸ் லைக் எப்பயும் போல் டெஸ்டினேஷன் பிளான் பண்ணாமல் வர ரைடு தான். பட் சில வீடியோஸ்லாம் ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் ஒரு அட்லீஸ்ட் ஒரு உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு டெஸ்டினேஷனாக போயிருப்போம். அந்த மாதிரி இங்கே ஒன்றும் இருக்காது. அப்படியே சும்மா ஒரு ரோமிங், அவ்வளோதான். சூப்பராக அப்படியே வெதர் மாறுது. அப்படியே நல்ல டார்க் ஸ்க்ரீன் ஆகிடுச்சு. எவ்வளோ இலெல்லாம் கொட்டி கிடக்குது. மரம் கிளெல்லாம் உடஞ்சிருக்கு. ஈஸியாக ரோட்டு வந்து புயல் டைமில் ரொம்ப ரிஸ்க்கு தான். அது மட்டும் தெரியல, இன்றைக்கி நிறையா கௌஷிக் வந்து கிராஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ இது உடஞ்சி ஊந்து. ஓகே, we have to take a right. செங்கல்பட்டு. ஏன்னா இது ரவுண்ட் ட்ரிப்பில். ஸோ இப்போ போயிட்டு அப்படியே டுவர்ட்ஸ் சென்னை போயிடலாம். கம்ப்ளீட்லி டெஸ்டினேஷனே கிடையாது, சும்மா சுற்ற வேண்டியதான். அந்த மாதிரி தான், சும்மா ஊர் சுற்றுறான்னு கேட்பாங்களா அந்த மாதிரி. இந்த ஊர் பேர் என்ன தெரியுங்களா? நெய்க்குப்பி. கேட்குறதுக்கே இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை. மழை டைமில் எப்போவுமே வந்து ஃபுல் ரைனிங் இயர்ஸில் இருக்கணும். நான் நிறைய சொல்லியிருக்கேன், மழை பெய்யும் போது தான் உங்களுக்கு ரிஸ்க் ஃபேக்டர் ஆக்சிடெண்ட் ஆகிறதுக்கு வந்து அதிகம். ஸோ அந்த டைமில் தான் ஃபுல் கியர் நனைஞ்சிரும், பூட் நனைஞ்சிரும், இல்லை வந்து க்ளவுஸ் நனைஞ்சிரும்னு நினச்சிங்கன்னா சோலி சீக்கிரமாக முடிஞ்சிடும். ஸோ அந்த டைமில் தான் வந்து ரொம்ப வந்து ப்ரிப்பேர்டாக இருக்கணும். ஐயா 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 ஐயா, பரவாயில்ல, கரெக்டிவ் ஆக்ஷன் எடுத்து உடனே திரும்பினார். இல்லை நான் நடு ரோட்டில் தான் வந்து நிற்பேன் அப்படி நின்னான்னா தேவையில்லாமல் சொல்லி முடிஞ்சிடும். நம்ம சொல்லி கூட அவர் சொல்லி நம்ம கூட்டம் போயிடும். எனக்கு வந்து அதிகமாக அது நின்று ஃபோட்டோ எடுக்கிறது அதெல்லாம் வந்து அந்தளவுக்கு வந்து பெருசாக ஈடுபாடு இல்லை.
என்னோட இதில் நிறைய இது காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு தான் நிறுத்தி ஃபோன் எடுப்பேன். இல்லைனா ஃபோன் ஆனால் எடுக்க அமைச்சு நிறைய ஃபோட்டோ எடுக்க அமைச்சிடுவேன். அது பிரச்சனை. இப்போ இந்த வயல்வெல்லாம் அழகாக இருக்குது. இங்கே வண்டியை நிறுத்தி அழகாக சூப்பராக அந்த பேக்ரவுண்டில் ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படி தோணுது. என்ன பண்ண போகிறோம், எடுத்த ஃபோட்டோவே ஒன்றும் பண்ணுறது கிடையாது அப்படின்னு விட்டுறது. இந்த வண்டி கொஞ்சம் ரிஃபைன்மெண்ட் நல்லா இருந்தால் நான் அதெல்லாம் கொஞ்சம் நல்லா என்ஜாய் பண்ணி ஓட்டுவேன். கையில் பார்த்தாலும் ஒரு வைப்ரோ கைண்ட் ஆஃப் ஒரு பஸ் இருந்துகிட்டே இருக்குது. இதெல்லாம் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக அதில் நிறுத்தி ஃபோட்டோ எடுத்து ஆகணும். எடுத்து சொன்ன அந்த கோயில் இங்கே தான் இருக்குது. மீன் பிடிச்சிட்டு போகிறாங்க. இந்த வயலில் இறங்கி மீன் பிடிச்சிட்டு போகிறாங்க. தண்ணியில் ஃபுல்லாக மீன். திடீர்னு ஸ்பாட் பார்க்கவும் நல்லா இருந்தது. இது நல்லா இருந்ததுன்னு கரெக்டாக காட்டுறேன் அவங்களுக்கு. அங்கே தெரியுதுங்களா அந்த கோயில், அதனால தான். சும்மா நிறுத்துவோம். ஒரு 10 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணோம். மழையே இல்லை. ஸோ அப்படியே ரைட் பண்ணி வந்துகிட்டே இருந்தோம். அதனால் வந்து நிறுத்தணும்னு தோணுச்சு, அதனால் நிறுத்தினேன். இந்த இடத்துல வந்து யாருமே இல்லை, லைக் கைண்ட் ஆஃப் அந்தளவுக்கு பிஸியாக இல்லை. ஸோ அழகாக வந்து இந்த மரத்துக்கு நடுவில் அழகாக ரோடு போச்சு. அப்படியே இங்கே நிறுத்திட்டு இது என்ன ஊர் செக் பண்ணலான்னு பார்க்கும்போது இது வந்து திருக்கழக்குன்றம். கரெக்டாக சொல்கிறேன் நினைக்கிறேன். அந்த கோயில் தான் ஆக்சுவலாக, அந்த கோயில் தான் நான் சொன்னேன். பட் சிவன் கோயிலாக முருகர் கோயில் தெரில. பட் ஆனால் பேரை பார்க்கும்போது எனக்கு முருகர் கோயில் தான் தெரியுது, தெரில. ஸோ இது வந்து ஐ திங்க் ஒரு நல்ல ஸ்பாட்டாக இருந்தது. ஸோ எதாவது நிறுத்தலாம்னு சொல்லி ஸ்டாப் பண்ணியாச்சு. நல்லா காற்றடிக்குது. ஆக்சுவலாக ஜாக்கெட்லாம் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து நல்லாயிருக்கு. அந்த கிணறு இருக்குல்ல, கிணத்துல தண்ணி வந்து ஃபுல்லாக இருக்குது, தழும்பு இருக்குது. ப்ளஸ் வந்து வயலில் எல்லாத்துலேயும் வந்து தண்ணி வந்துருச்சு. அங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மீன் பிடிக்கிறாங்க எல்லாம் இறங்கி. அந்த சைட்லலாம் ஃபுல்லாக வந்து மீன் பிடிக்கிற இடம் தான். இங்கே வந்து நிறைய மீன் இருக்குது. சண்டேக்கு வந்து இங்கேயே பிடிச்சி எடுத்துன்னு போயிடுறாங்கன்னு நினைக்கிறேன் வீட்டுக்கெலாம். 2 சாக்கு ஃபுல்லாக எடுத்துகிட்டு போனாங்க பார்த்த மீன். திருப்பி நிறைய பேர் வண்டியில் வராங்க, வந்து அந்த மீன் பிடிக்கிற இதெல்லாம் எடுத்துகிட்டு வராங்க. அந்த தூண்டிலாம் என்ன சொல்லுவாங்க, அதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க. சின்ன பசங்களாம் பாருங்கள், எடுத்துகிட்டு வந்து இங்கெல்லாம் மீன் பிடிக்கிறாங்க. சூப்பர். ஸோ நம்ம வந்து அப்படியே அந்த வழியாக வந்து செங்கல்பட்டுக்குள்ள வந்துட்டோம். அப்படியே வந்து சும்மா அப்படியே ஹைவேஸ் கொஞ்சம் பிடிச்சி கொஞ்சம் தூரம் போயிட்டு அப்படியே ரிட்டர்ன் திரும்பிடலான்னு ஒரு பிளான். நடுவில் சின்னதாக ஒரு நல்ல மழை, நல்லா வெட்டாயாச்சு. அதுதான் வேணும்னு எதிர்பார்த்தேன். நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. போயிட்டே இருக்கோம். டைம் வந்து 9 o'clock ஆகுது. 9:15 ஆகுது. மோஸ்ட் ப்ராபப்ளி மாமண்டூர்கிட்ட எங்கேயாச்சும் போய் ஒரு டீ ஸ்டாப் பண்ணுவோமான்னு தெரில, பார்ப்போம். அண்ட் இந்த டைம் என்ன பண்ணிட்டேன்னா வந்து ஆடியோ ஜாக்லாம் தண்ணி படுது. ஸோ அதனால் நம்ம அதை ரிமூவ் பண்ணிவிட்டு ஹெல்மெட்டில் வந்து ஒயர்லெஸ் மைக் வச்சுருக்கேன். ஃபஸ்ட் டைம் வச்சுருக்கேன். யூஸ்வலாக கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஸோ அதனால் வைக்காமல் இருந்தேன். அதெல்லாம் சரி வச்சு பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒயர்லெஸ் மைக் வந்து ஹெல்மெட்டில் வச்சு அதில் தான் இப்போ ஆடியோ கேப்சர் பண்ணுறேன். மழை டைமில் இது ரொம்ப ஹேண்டியாக இருக்கும். ஏன்னா வண்டியை நிறுத்தி ஆடியோ ஜாக்கை வந்து ரிமூவ் பண்ண தேவையில்லை. ட்ரெஸ்ஸெல்லாம் இல்லைன்னு நினைக்கிறேன். லைட்டாக இருக்குது. லைட்டாக தான் தண்ணி போகுது. ரொம்ப வந்து ஹெவியாலாம் தண்ணி போகல. ஏன்னா சும்மா லைட்டான மழை தானே எங்கே பார்த்தாலும். கேவலமான பிரிட்ஜு. ஒன் ஆஃப் தி ஒஸ்ட்டு ரோடு. இவ்வளோ டிஎஸ்டி ரோட்டில் ரோடு இவ்வளோ கேவலமாக மெயின்டைன் பண்ணுவாங்கன்னா இந்த பிரிட்ஜை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஹைவேஸில் அங்கே நிறுத்தி ஒரு டீ குடிச்சிட்டு ரிட்டர்ன் கிளம்பலாம். வீட்டுக்கு போய் பிரேக்ஃபாஸ்ட் ஆட்டலான்னு ஒரு பிளான்.
போகும்போது வந்த வழியாக போயிடலாமா, லைக் திருப்பூர் வழியாக போயிடலாமான்னு ஒரு ஐடியா. ஏன்னா அங்கே தான் கொஞ்சம் நல்லா பச்சை பசங்க அழகாக இருந்தது. பட் ஆனால் போகும்போது கொஞ்சம் நல்லா ரைட் பண்ணணும்னு நினைப்பேன். அதனால் வந்து அந்த சைடும் போவானான்னு தோணுது. இந்த பாருங்கள், தூரல் வந்துருச்சு. சடனாக தூரல் இருக்குது, அதுக்கப்புறம் ஸ்டாப் ஆகுது. ஓ, ஏதோ அரேபியன் டெசர்ட்லேருந்து தண்ணி வர மாதிரி இல்லை, அந்த பாம் ட்ரீ நடுவில். இது வந்து மதுராந்தகத்தில் இருக்கிற இடம். போகலாம், அந்த இடத்துலேருந்து இப்போ டீ ஸ்டாப் போடும். நல்லா இருக்கு இந்த 2 மரம் பார்க்குறதுக்கு தண்ணிக்கு நடுவில். அண்ட் வீட்டிலேருந்து இப்போ தான் மெசேஜ் வந்தது, வீட்டில் உப்புமா கண்டிப்பாக நீ சாப்பிட மாட்டே, நிறுத்தி நல்ல ஹோட்டலில் போய் சாப்பிட்டு வந்துடுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஹோட்டலில் போய் எதாவது சாப்பிட்டே போயிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு டீ குடிப்போம், ஒரு 10:30 அந்த டைம் போய் ஒரு ஹோட்டலில் எடுத்தோம். ஓகே, இந்த டீ ஸ்டாப் தான். டீ குடிக்கிறதுக்கு ஜூஸ் குடிச்சிடலாமா? I don't know. லைட்டாக காற்றடிக்குது. ஓகே கேஸ், வந்து எடுத்து டீ குடித்தாச்சு அண்ட் ப்ரெட் ஆம்லேட் சாப்பிட்டேன். பிரேக்ஃபாஸ்ட்டே முடிச்சிட்டேன். அந்த வீட்டுக்கு போனேன். டைம் வந்து 10:20 ஆகுது. இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லணுன்னா, லைக் உங்களுக்கு வீடியோக்கு சொல்லணுன்னா, ஐ டோன்ட் திங்க் ஸோ ஐ டன் அ ஜஸ்டிஸ். ஏன்னா எந்த டெஸ்டினேஷனும் போகல. அந்த மதுராந்தகம் ஏறி போகலான்னு பார்த்தேன். போயிருந்தேன்னா அது கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். மற்றபடி வேறு எதுவும் இன்ட்ரெஸ்டிங்காக நடக்கணும்னு பிளான் பண்ண எதுவும் நடக்கலை. which I'm not worried about. உங்களுக்காக தான் சொன்னேன் நான். இப்போ நம்ம வந்து இங்கே கிளம்ப வேண்டியதான். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சனால வேறு எந்த ஸ்டாப்பும் கிடையாது. ஹெட் பேக் டு சென்னை. இது வரைக்கும் 110 கிலோமீட்டர். இதுக்கப்புறம் நோ ஸ்டாப். என்ன அப்படியே வீட்டுக்கு போக வேண்டியதான். இப்போ தான் உட்காந்து நான் டைம் பார்த்தேன். காலைல 6:30 மணிக்கு நம்ம கிளம்பணுமா ரைடு. இப்போ டைம் பாருங்கள், 10:20 ஆகுது. ஆல்மோஸ்ட் ஒரு 3 மணி நேரம், 4 மணி நேரம் வச்சுக்கலாம். 4 மணி நேரத்துக்கு மொத்தமாக நம்ம எவ்வளோ கிலோமீட்டர் வந்துருக்கோம்னா வெறும் 110 கிலோமீட்டர். ஆஸ் அ வீடியோவாக உங்களுக்கு பார்க்குறது டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். பட் பர்சனலி என் ரைடு வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும். இப்போ உங்களுக்கு தெரியல, 3.5 மணி நேரம், ஆல்மோஸ்ட் 4 மணி நேரம் வெறும் 100 கிலோமீட்டர் ஓட்டிருக்கேன்னு நினச்சி பாருங்க. எவ்வளோ ஸ்டாப் பண்ணியிருப்பேன், எவ்வளோ என்ஜாய் பண்ணியிருப்பேன்னு. வெதர் என்ஜாய் பண்ணணும், அவ்வளோ ஸ்லோ ஓட்டணும். என் வண்டியில் வந்து வாட் இஸ் தட் ரேஞ்ச், மைலேஜே 30 கிலோமீட்டர் காட்டுது. யூஸ்வலாக வந்து என்னோடய வண்டியோட மைலேஜ் வந்து எனக்கு அப்ராக்சிமேட்டாக ஒரு 24 அந்த மாதிரி தான் இருக்கும். 25 தான் கிடைக்கும். நான் கொஞ்சம் வெரைட்டி ஓட்டுவோம். அந்த அளவுக்கு சூப்பர் ஃபாஸ்ட்டாக ஓட்ட மாட்டோம், பட் ஆனால் கொஞ்சம் விரட்டுவோம். ஸோ 24, 25 வரும்னு நினச்சிக்கோங்களேன். ஆனால் இன்றைக்கி ஒரு 30. வெதர் என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே பீஸ்ஃபுல்லாக ஓட்டியிருந்தேன். இப்போ வந்து ஜிஎஸ்டி ரோடு வழியாக போகலாமா அப்படின்னு ஒரு பிளான். ஜிஎஸ்டி ரோடு வழியாக போனால் தாம்பரம் போய் போகணும். அங்கே கொஞ்சம் டிராஃபிக் மாட்டணும். ஸோ அது ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான், அது மட்டும் தான் பார்த்துட்டுருக்கேன். ஆனால் வெதர் நல்லா இருக்குது. நான் அழகாக ஒரு டீ, ஒரு ப்ரெட் ஆம்லெட், ஏன்னா பிரேக்ஃபாஸ்ட் தனியாக ஸ்டாப் பண்ண வேணாம்னு நினச்சிட்டேன். ஸோ அதனால் வந்து இதையே பிளான் பண்ணிட்டேன். ஸோ அப்படி இங்கே சாப்பிட்லான்னு கிளம்பியாச்சு. என்ன ப்ரோ இது, என்ன வீடியோ இது, எங்கேயும் போல இது பண்ணலன்னா
சம்டைம்ஸ் நம்ம ரைடு வந்து நம்மளுக்காகவும் ரைட் பண்ணோம். டெஸ்டினேஷன் போகணும் தேவை, நம்ம ஊரை சுற்றி இருக்கிற, ஏன்னா இங்கேருந்து ஹில் ஸ்டேஷன் போய் டிஃப்ரெண்ட் டெரைன் போகிற காரணமே வந்து அது வெதர் என்ஜாய் பண்ணுறதுக்கு தான். நம்ம ஊர்லேயே அந்த வெதர் இருக்கும்போது அழகாக ரிலாக்ஸாக என்ஜாய் பண்ணுவோம்ல, அது சோலோவாக பண்ணும்போது நம்ம நினச்ச மாதிரி ஸ்டாப் பண்ணிக்கலாம், நல்லா என்ஜாய் பண்ணலாம். அதுமாதிரி பீஸ்ஃபுல்லாக என்ஜாய் பண்ணேன். ஸோ இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிடுங்க கைஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஸ்டேயிங் சச் அ லாங் டைம்ஸ் டு வாட்ச் த வீடியோ. ஏன்னா அந்த வீடியோவில் என்ன கண்டது எனக்கு தெரியல, பட் இது வரைக்கும் இருந்தீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நன்றி. இல்லை ஏதாவது காமிப்பீங்க, லொக்கேஷன் காட்டுவீங்க, பார்க்கறது நல்லாயிருக்கும், அதுக்காக வெயிட் பண்ணி பார்த்தப்ப கடைசியில் ஒன்றும் இல்லை ப்ரோ அப்படி சொல்லியிருந்தாலும் மன்னிச்சிக்கோங்க. பட் நான் வந்து ரொம்ப நாள் கழிச்சு ரைட் பண்ணுறேன், கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இந்த வெதர் என்ஜாய் பண்ணுவோம், அதுதான் என்னோடய ப்ரைமரி கோலாக வந்தது. ஸோ அதனால தான் டெஸ்டினேஷன் எதுவும் வைக்கல, சும்மா எங்கே நிறுத்துறோமோ அங்கே நிறுத்தலாம், எங்கே போகிறோமோ போகலாம், மழை வந்தால் நல்லா நனையலாம். அதனால தான் ரெயின் லைனே கூட இல்லாமல் வந்தேன் நான் ஃபுல்லாகவே. ஸோ வரையில் கொஞ்சம் நல்லா மழை இருந்த ஒரு இடத்துல நல்லா வந்து அப்படியே நடந்துக்கிட்டே வந்தோம். அதோட சின்ன என் உடம்புல இருக்குல்ல, ஏன்னா ட்ரெஸ் உள்ளே வந்து அது நனைஞ்சதுனால அந்த சில்னஸ் இருக்குது. இல்லைனா வெதர் வந்து பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் வந்து பார்த்திங்கன்னா 26 டிகிரி தான் இருக்குது. ஸோ அப்படின்றப்போ இது நார்மல் டெம்பரேச்சர் தான், ஒன்றும் சில்லான ப்ரீஸ் எல்லாம் அப்படி இல்லை. காற்று அடிக்குது, பட் இட்ஸ் நாட் சில் ப்ரீஸ் அப்படிலாம் இல்லை. ஸோ I'll see you guys in another vlog. Thank you so much உங்கள் சப்போர்ட்டுக்கு. அடுத்த vlogல உங்களை மீட் பண்ணுறேன் guys. Bye.